டீமன் ஸ்லேயர் இந்த அனிமி பார்க்குறப்ப விசுவலாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வர்ற கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப யூனிக்காக இருப்பாங்க. டான்ஜிரோ, நேசிகோ, ஜெனிட்சு, அனிமி மைக்கேல் ஜாக்சன், மூசான். பட் இதில் வரக்கூடிய கிரேசியான ஒரு கேரக்டர் தான் இனோஸ்கே. இனோஸ்கே எந்தளவுக்கு கிரேசியாக இருப்பானோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லானவனாக இருப்பான். அவன் எல்லார்ட்டையுமே பிஹேவ் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போவுமே ஒரு அனிமல் மாதிரி தான் பிஹேவ் பண்ணிருப்பான். அது ஏன் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு காரணம் இருக்கும். இனோஸ்கேயோட அம்மா பேர் கத்தோகா. அவங்களுக்கு ஒரு 17-18 வயசு தான் இருக்கும். இனோஸ்கேயோட அம்மாவை இனோஸ்கே அப்பா ரொம்ப அபியூஸ் பண்ணிட்டே இருப்பார். இதுக்கு மேலே இங்கே இருந்தால் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் இனோஸ்கேயை தூக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. பட் அவங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. அதனால ஒரு பேரடைஸ் கல்ட்டில் போய் சேர்ந்துருவாங்க. அந்த கல்ட் யாரோடதுன்னா டோமாவோடது. டோமா யாருன்னா ஒரு டீமன். 12 கிசுகி குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு டீமன். இந்த 12 கிசுகின்னா ரொம்ப பவர்ஃபுல்லான டீமன் தான் அதில் இருப்பாங்க. அதை லீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது மூசான். மூசான் அவனோட பிளட்டை கொடுத்து தான் டீமன்ஸோட பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவான். அப்படி இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 12 பேர் வச்சிருப்பான். அந்த 12 பேருமே 2 பிரிவாக இருப்பாங்க. அப்பர் ரேங்க், லோவர் ரேங்க்னு சொல்லிட்டு 2 இருப்பாங்க. இந்த அப்பர் ரேங்க்ல 2ல இருக்கவன் தான் டோமா. பட் இது எதுவுமே இனோஸ்கேயோட அம்மாவுக்கு தெரியாது. அங்கே இருக்கப்போ அவங்க கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. டோமா இருக்கான் இல்லையா, அவனோட கல்ட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக உமன்ஸ் தான் இருப்பாங்க. உமன்ஸை சாப்பிட்றது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய உமன்ஸ் அவன் சாப்பிட்ருப்பான். பட் இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் ஒரு பொண்ணை சாப்பிட்டுட்டு இருக்கப்போ அவங்க அம்மா பார்த்துருவாங்க. பார்த்துட்டு இனோஸ்கேயோட எஸ்கேப் ஆயிடுவாங்க. இனோஸ்கேயோட அம்மாவுக்கு வில்லேஜுக்கு போக வழி தெரியாது. வழி மாதிரி ஒரு மலையோட எட்ஜுக்கு வந்துடுவாங்க. டோமா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருப்பான். அப்போ இனோஸ்கேவை காப்பாற்றுறதுக்காக ஆற்றுல தூக்கி போட்டுருவாங்க. அவங்க அம்மாவை டோமா சாப்பிட்டுவான். இனோஸ்கே ஆற்றுல விழுந்தாலையா அவனை போர்ஸ் எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் அவன் எது பண்ணாலும் அவன் பிஹேவியர்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனிமல்னஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். காட்டில் வளர்ந்த பையன் பண்ணி தான் அவனை வளர்த்துருந்துருக்கோம். ஸோ அதனால தான் அவன் பேசுகிறப்ப தப்பாக பேசிகிட்டு இருப்பான். யாரை பார்த்தாலும் சண்டைக்கு கூப்பிடுவான். தாஞ்சிரா கூட சொல்லுவான், அவன் சண்டை போடுறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது வந்து ஒரு அனிமல் போடுற மாதிரி இருக்குது. 4 காலில் வந்து ஒரு அனிமல் வந்து பேட்டில் பண்ணும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. இதை கெஸ் பண்ண முடியலை. அதுவும் வால் வச்சு பண்ணுறப்போ வந்து ரொம்ப மூர்க்கமாக பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தாஞ்சிரா சொல்லுவான். இனோஸ்கே ஒரு நாள் டீமன் ஸ்லேயர் காப்ஸை சேலஞ்ச் பண்ணி அவங்கள பேட்டிலில் வின் பண்ணி அவங்களோட ஸ்வாட்ஸை எடுத்துப்பான். அப்போ தான் அவனுக்கு தெரிய வரும் டீமன் ஸ்லேயர் காப்னு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு அந்த செலெக்ஷனுக்காண்டே அவன் போவான். இந்த டீமன் ஸ்லேயர் காப்ஸ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீமன் இருக்காங்க இல்லையா, அவங்கள கில் பண்ணுறதுக்காக ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே உருவான ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த டீமன் ஸ்லேயர்ஸ். இனோஸ்கே அந்த ஆரிஜின் பற்றி தெரிஞ்சனால அங்கே சேரத்துக்காண்டி போயிருப்பான். ஃபைனல் செலெக்ஷன்லையும் செலக்ட் ஆயிடுவான். அதில் செலக்ட் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்று. ஏன்னா பேய் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மவுண்டெயினில் விட்டுருவாங்க. 7 நாள் நீங்கள் உயிரோடு இருக்கணும். இருந்துட்டீங்கன்னா ஃபைனல் செலெக்ஷனை செலக்ட் ஆகிடுவீங்க. அப்படி நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு நிக்கிரின்னு சொல்லிட்டு ஒரு வால் கொடுப்பாங்க, யூனிஃபார்ம் கொடுப்பாங்க, பேசக்கூடிய ஒரு பேர் கொடுப்பாங்க. இது 3மே நீங்கள் டீமன் ஸ்லேயராக செலக்ட் ஆகிட்டா கொடுப்பாங்க. இனோஸ்கே கிட்ட அந்த பறவையை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன்னா அதை சாப்பிட்டு ட்ரை பண்ணியிருப்பான். அதனால அதை பயந்துக்கிட்டு வராது. அதோட பேர் டோங்கிரி மாரு. ஸோ பேரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பட் இனோஸ்கே பண்ண டார்ச்சர்னால சுத்தமாக அது வராது. இனோஸ்கே யூனிஃபார்மே போட மாட்டான். அதெல்லாம் ஃபுல்லாக கிழிச்சிருவான். அவனுக்கு கொடுக்கக்கூடிய அதையுமே உடச்சி இவனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுப்பான். டீமன் ஸ்லேயர் காப்ஸ்லேயுமே நிறைய ரேங்க்ஸ் இருக்குது. அதில் ஃபைனல் ஸ்டேஜ் தான் ஹாசிரா. ஹாசிரான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பில்லர்னு சொல்லுவாங்க. இந்த ஹாசிரா வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 50 டீமனையாவது நீங்கள் கில் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா 12 கிசுக்கியில் இருக்கக்கூடிய ஒரு டீமனையாவது கில் பண்ணியிருக்கணும். இனோஸ்கேயோட எபிலிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா பீஸ்ட் பிரீத் யூஸ் பண்ணுவான். அந்த பீஸ்ட் பிரீத்தை கிரியேட் பண்ணதே இனோஸ்கே தான். டான்ஜிரோ, ஜெனிட்சு அவங்கெல்லாம் ஃபைனல் செலெக்ஷனில் செலக்ட் ஆனாலுமே அவங்களுக்கு ஒரு ஃபார்மர் ட்ரெயினர் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க அந்த ப்ரீத்திங் ஸ்டைலை. பட் இனோஸ்கேவுக்கு அப்படி எந்த ஒரு ட்ரெயினருமே கிடையாது. அந்த ஸ்டைலை கிரியேட் பண்ணதே அவன் தான். டீமன் ஸ்லேயரில் அந்த பவர் சிஸ்டம்லாம் ப்ரீத் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரீத்னா அது சன் ப்ரீத். சன் ப்ரீத்துக்கு அப்புறமா நிறைய நேச்சுரல் எலமெண்ட் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி நிறைய ப்ரீத் வந்துருக்கும். மற்ற எல்லா ப்ரீத்துமே அதோட பிரான்ச்சஸ் தான். இனோஸ்கே பீஸ்ட் பிரீத் கிரியேட் பண்ணியிருப்பான் இல்லையா, அது விண்டு பிரான்ச்சில் வரக்கூடிய ஒரு பிரீத் தான். பட் அதை அவனே கிரியேட் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இனோஸ்கேயோட மூவியை கெஸ் பண்ண முடியாது. அதோட பிரீத் ஸ்டைல் யூஸ் பண்ணி பேட்டில் பண்ணுறப்போ ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். இனோஸ்கேயோட சென்சிபிலிட்டி வேற லெவலில் இருக்கும். ஏரில் இருக்கக்கூடிய சின்ன வைப்ரேஷன் வச்சு யார் எங்கே இருக்காங்க அப்படின்னு அவனால் கெஸ் பண்ண முடியும். ஸ்பைடர் ஃபேமிலி பேட்டில் எப்போ பார்க்கலாம், டீமன்ஸ் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் சென்ஸ் பண்ணி கண்டுபிடிப்பான். அதுவும் ஒருத்தவங்க எங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்ன இண்டனோட பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு இனோஸ்கேவால் சொல்ல முடியும். ஸ்பைடர் ஃபேமிலியோட பேட்டில் பண்ணுறப்போ இந்த எபிலிட்டி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருந்திருக்கும். அதுவும் ஸ்பைடர் ஃபேமிலியை அவங்க அப்பாவோட பேட்டில் பண்ணுவான். தாஞ்சிரோ, இனோஸ்கே அவங்க 2 பேரும் ஒன்றா பேட்டில் பண்ணிட்டு இருக்கப்போ தாஞ்சிரோவை ஸ்பைடர் டேட் வந்து தனியாக தூக்கி எறிஞ்சிருவான். அதுக்கப்புறம் தான் இனோஸ்கேயோட பேட்டில் பண்ணுறப்போ இனோஸ்கேவுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு. இவனோட கட்டானாவை வச்சு கட் பண்ணாலுமே கட் பண்ண முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான். இனோஸ்கே பேட்டில் பண்ணாமல் ஓடுவான். ஓடிட்டு
ஒரு செகண்ட் ஸ்டாப் ஆகிட்டு திரும்ப வந்து பேட்டில் பண்ணுவான். திரும்ப பேட்டில் பண்ணுறப்போ அவன் கையை கட் பண்ணுவான். நான் டக்குன்னு கட் ஆகாது, இன்னொரு வாழை வச்சு அடிப்பான் பாருங்க. அதெல்லாம் வெறித்தனமானதாக இருக்கும். அவனால் வின் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சாலும் பேட்டில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து பேட்டில் பண்ணுவான். பட் அவன் டெத் எட்ஜில் இருக்கப்போ வாட்டர் ஆஷிரா வந்து அவனை காப்பாற்றிடுவார். அந்த ஆஷிரா காப்பாற்றினார் இல்லையா, அப்போயாவது சும்மா இருக்க மாட்டான். அந்த ஆஷிராவோட சேலஞ்ச் பண்ணுவான், என்னோட நீ பேட்டிலுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. இனோஸ்கே யாரை பார்த்தாலுமே இப்படி கூப்பிட்டுட்டு இருப்பான். அது காரணம் என்னன்னா வளர்ந்த விதம் அந்த மாதிரி இருக்கும். தாஞ்சிரோட பேரை ஒரு டைம் கூட கரெக்டாக சொல்ல மாட்டான். ஒரு நாளும் தாஞ்சிரோவுக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டு இருப்பான். இனோஸ்கேயோட ஃப்ளெக்சிபிலிட்டி வேறு லெவலில் இருக்கும். டோட்டலாக அவனால் பெண்ட் ஆக முடியும். அவனோட ஆர்கன்ஸையுமே அவனால் மாற்றிக்க முடியும். அப்பர் ரேங்க் 6ஓட பேட்டில் பண்ணியிருப்பான். யோத்தோரோ தாக்கி அவங்க 2 பேரோட தான் பண்ணியிருப்பான். அதில் யோத்தோரோ இருக்கான் இல்லையா, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டிமன். யூத்தோரோட பேட்டில் பண்ணுறப்போ யூத்தோரோ இனோஸ்கேவை குத்திருப்பான். அப்போ அவனோட பாய்சன் பட்டாலுமே இவனோட பாடி வந்து அதை இம்யூன் பண்ணிடும். ஸோ ஹார்ட்டு பக்கத்துலாம் குத்திருப்பான். ஸோ ஃபைனலாக ஜெனிட்ஸு வந்து அந்த தாக்கியோட பேட்டில் பண்ணிட்டுருப்பான் அவங்க சிஸ்டரோட. அப்போ இனோஸ்கே அவனோட ஆர்கன்ஸை மாற்றிட்டு திரும்ப வருவான் பாருங்களேன், வெறித்தனமாக இருக்கும். 2 பேரும் சேர்ந்து தான் அந்த பொண்ணோட தலையை கட் பண்ணுவாங்க. அப்பர் ரேங்க் 6ல் இருக்கக்கூடிய யூத்தோரோ இருக்கான் இல்லையா, அவனோட பாய்சன் கூட அவனை எதுவும் பண்ணியிருக்காது. இவனோட பாடி அதை இம்யூன் பண்ணியிருந்திருக்கும். இனோஸ்கே பீஸ்டி ப்ரீத் யூஸ் பண்ணுவான் இல்லையா, அதில் 10 ஸ்டேஜ் வரைக்கும் அவனால் யூஸ் பண்ண முடியும். அதை ஃபேங்குன்னு சொல்லுவான். இனோஸ்கே ஃபைனலாக டோமாவோட பேட்டில் பண்ணியிருப்பான். கனோட சேர்ந்து தான் பண்ணியிருப்பான். டோமாவை இனோஸ்கே கானோ சேர்ந்து கில் பண்ணது ஒரு வேல்யூபுளானதாக இருந்தது. அவங்க அம்மாவை கில் பண்ணா, அதனால அவன் கில் பண்ணான் இல்லையா. ஸோ அது கரெக்டான ஒரு எண்டிங்காக நான் நினைக்கிறேன். ஜெனிட்சு அகட்ஸ்மா, ஐ ஹேட் மை செல்ஃப் மோர் தென் எனி ஒன். ஜெனிட்சு அவனுக்கு அப்பா அம்மா கிடையாது. யங் ஏஜாக இருக்கப்போ வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான். அந்த பொண்ணுகிட்ட வந்து நிறைய காசு கொடுத்துருப்பான். ஒரு டைமில் அந்த பொண்ணு அவனை ஏமாற்றிட்டு வேறொரு பையனோட ஓடிடுறான். இதனால் வந்து ஒரு பெரிய கடனில் மாட்டிப்பான். அப்போ தான் ஜிகோரை வந்து அவனை காப்பாற்றுவார். கடன் வாங்கியிருந்தாலையா அவங்ககிட்டலாம் காசை கொடுத்துட்டு ஜெனிட்சு வந்து அவரோட கூட்டிகிட்டு போயிடுவார். யார் இந்த ஜிகோரானா, அவர் ஃபார்மர் ஆஷிரா, அதுவும் தண்டர் ஆஷிரா. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆஷிராவாக தான் இருப்பார். டீமனோட ஒரு பேட்டில் நடந்துகிட்டு இருக்கும். அப்போ அவரோட ஏஜ் வந்து ஒரு 35 இருக்கப்போ அவரோட காலில் அடிபட்டிருக்கும். அதனால் ஆஷிராவிலேருந்து அவர் ரிட்டையர் ஆயிடுவார். ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா அவர் 2 பேரை வந்து ட்ரெயின் பண்ணிருப்பாரு, கைககு அண்ட் ஜெனிட்சு. இவங்க 2 பேரையும் அவரோட வாரிசாக எடுத்துக்கிட்டு அடுத்த தண்டர் ஆஷிராவாக மாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாரு. ஜெனிட்சு ஆர்க்லேயே என்னோட ஃபேவரெட்னா தாஞ்சிரோட பாக்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுவான் இல்லையா, அதான் என்னோட ஒரு ஃபேவரெட். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பேட்டிலும் பண்ணியிருக்கான். பட் எனக்கு வந்து அந்த பாக்ஸை ப்ரொடெக்ட் பண்ணது வந்து ரொம்ப கனெக்டான ஒரு விஷயமா இருந்தது என்னோட. சுசுமி மேன்சன் இருக்கப்போ தான் அது பண்ணியிருப்பான். அப்போ வந்து இனோஸ்கே, தாஞ்சிரோ அண்ட் ஜெனிட்சு அவங்க 3 பேருமே உள்ளே இருப்பாங்க. அந்த டீமனோட பேட்டில் பண்ணிருப்பாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு டீமன் இருக்கு இல்லையா, அந்த பேட்டில் நடந்துகிட்டு இருக்கப்போ பாதியிலேயே ஜெனிட்சு, இனோஸ்கே அவங்க 2 பேரும் வெளில வந்துடுவாங்க. பட் தாஞ்சிரோ மட்டும் உள்ளே இருந்துகிட்டு இருப்பான். தாஞ்சிரோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளியில் இருக்கிற 2 சின்ன பசங்கள்கிட்ட வந்து அந்த பாக்ஸை கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ண சொல்லிட்டு போயிருப்பான். பட் அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து டீமன் இருக்கும். அது அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. இனோஸ்கே வெளில வந்தோடனையும் அதுக்குள்ளே டீமன் இருக்குன்னு சொல்லிட்டு அதை கில் பண்ண போவான். அப்போ வந்து ஜெனிட்சு வந்து அதை ஸ்டாப் பண்ணுவான். ஸோ ஜெனிட்ஸுக்கு வந்து உள்ள டீமன் இருக்குன்னு தெரியாமல் தான் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பான். பார்த்தா அவனுக்கு தெரியும். ஜெனிட்ஸோட ஹியரிங் சென்சிட்டிவ் ரொம்ப அதிகமானதாக இருக்கும். ஜெனிட்ஸு சொல்லுவான், அவன் தூங்கிட்டு இருக்கப்போ கூட ஒரு சில பேர் பேசுவாங்க இல்லையா, அதெல்லாம் கரெக்டாக கேட்குன்னு சொல்லுவான். இங்கே இருக்க எல்லா உயிரினமுமே ஒரு சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். மூச்சு ஒரு சவுண்ட், அதே மாதிரி ஹார்ட் பீட், பிளட் ஃப்ளோ, இந்த மாதிரி சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லையா, அந்த சவுண்டை ஃபோக்கஸ் பண்ணி கேட்குற மூலமாக ஜெனிட்ஸுக்கு வந்து அவங்களோட இன்னர் தாட் என்னன்னு சொல்லிட்டு அவனால் ஃபைன் பண்ண முடியும். தாஞ்சிரோவை பார்த்தோன்னே தாஞ்சிரோட வாய்ஸை வந்து ரொம்ப ஹானஸ்டான ஒரு வாய்ஸாக நினைப்பான். ஸோ அவனுக்கு வந்து ஒரு டீமனோட சவுண்டுக்கும் ஹியூமனோட சவுண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஜெனிட்சு தாஞ்சிரோட வர்றப்பவே அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு டீமன் இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும். பட் அவன் வந்து அந்த பாக்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவான். எதனாலனா தாஞ்சிரோனால. இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஹியரிங் எபிலிட்டி இருந்தாலும் அவனை நிறைய பேர் ஏமாத்திருப்பாங்க. அப்படி சொல்கிறப்போ அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ் தான் இருப்பாங்க. தலைவன் வந்து கேர்ள்ஸை நம்பி தான் ஏமாந்துருப்பான் போல இருக்குது. பட் அவனுக்கு வந்து தாஞ்சிரோவோட ஒரு ஹானஸ்ட்டு பிடிச்சிருக்கும். ஒரு ஜென்டிலான ஒரு வாய்ஸாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வாய்ஸை வந்து நான் கேட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவான். ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சீனாக இருக்கும். அதுவும் தாஞ்சிரோ வந்து பார்ப்பான். அப்போ வந்து ஜெனிட்ஸ் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ வந்து சொல்லியிருந்த இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவன் லைஃப்பை விட இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு தாஞ்சிரோ சொல்லியிருந்திருப்பான். அதனால் வந்து அந்த பாக்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவான். அந்த பாக்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஜெனிட்ஸுக்கும் இனோஸ்கேவுக்கும் ஒரு பெரிய பேட்டில் மாதிரி நடந்திருந்தால் கூட எனக்கு கனெக்ட் ஆகிருக்காது.
பட் அதை ஸ்டாப் பண்ணுவான், அடி வாங்கிட்டே அதை ஸ்டாப் பண்ணுவான். ஸோ என்னோட ஒரு ஃபேவரட் மொமெண்ட்னா அந்த பாக்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணது தான். ஜெனிட்ஸோட ஹேர் கலர் எல்லோ வித் கோல்டு மாதிரி இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் அவனோட ஹேர் கலர் என்னவா இருக்குன்னா பிளாக்காக தான் இருந்திருக்கும். ஜிகோரோ வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கப்போ மனுஷன் ட்ரைனிங் பண்ண சொல்லி நம்மளை கொண்டு வருவான்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி மரத்து மேலே ஏறி உட்காந்துப்பான். தாத்தா என்னை கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் வந்து மாஸ்டர்னு கூப்பிட சொல்லுவார். ஜெனிட்ஸோ வந்து ஜிகோரோ வந்து எப்படி பார்ப்பான்னா கிராண்ட் ஃபாதர் மாதிரி தான் பார்த்துருப்பான். செல்லம்மா வந்து கிராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். என்னை கூப்பிடாதீங்க, இதுக்கு மேலே ட்ரைனிங் நான் எடுத்துறேன், நான் செத்துருவேன் அப்படின்னு. டே அதெல்லாம் ஒன்றும் நடக்காதீங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடுவார். மரத்தில் இருக்க ஜெனிட்ஸ் மேலே தண்டர் பட்டுரும். அப்போ தான் அவனோட ஹேர் கலர் வந்து எல்லோ கலராக மாறும். ஜெனிட்ஸு எதனால டீமனை பார்க்குறப்போ ஐயை கவர் பண்ணிக்கிறான், ஸ்லீப்புக்கு போயிடான் அப்படின்னா அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பயம்தான். டீமனை பார்க்குறப்போ அவன் மேலே இருக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட் வந்து அவனுக்கு சுத்தமாக இருக்காது. அதனால அவன் ஸ்லீப்புக்கு போயிடுவான். பட் ஸ்லீப்புக்கு போயிட்டான் அப்படின்னா தலைவன் வேற லெவல் ஆகிடுவான். ஸ்லீப்பில் இருக்கப்போ தான் அவன் தண்டர் ப்ரீத்திங் வந்து யூஸ் பண்ணுவான். அதுலேயும் ஃபஸ்ட்டு ஃபார்ம் மட்டும் தான் அவனால் யூஸ் பண்ண முடியும். அதுலேயுமே அவன் வேற லெவலில் பண்ணுவான். லாஸ்ட் வரைக்கும் ஜெனிட்ஸ் இப்படி தான் எந்த ஒரு டீமனை பார்த்தாலும் பயந்து தூக்கத்துக்கு போயிட்டு பேட்டில் பண்ணானா அப்படிலாம் கிடையாது. ஒரு டீமனோட 1-to-1 சிங்கிளாக பண்ணியிருப்பான். அந்த டீமன் அப்பர் ரேங்க் 6ல் இருக்க ஒரு டீமன். இதுக்கு முன்னாடி 6th பிளேஸில் இருந்த டீமன் கியோத்துரோ அண்ட் டாக்கி, அவங்க 2 பேரோட பேட்டில் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அதே பிளேஸில் இருக்க கைகாக்குவோட 1-to-1 ஜெனிட்ஸ் பேட்டில் பண்ணியிருப்பான். அந்த பேட்டில் அப்போ ஸ்லீப்புக்கு போயிருக்க மாட்டான், கான்சியஸாக தான் பேட்டில் பண்ணியிருப்பான். கைகாக்கு ஜெனிட்ஸோட சென்பாய் தான். சென்பாய் மேலே ஜெனிட்ஸுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்டே இருக்கும். இவங்க 2 பேரும் தான் தண்டர் ஆஷிராவா ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஜிகோரோ வந்து அவ்வளோ ட்ரெயின் பண்ணியிருப்பாரு. பட் ஒரு பாயிண்ட்ல கைகாக்கு டீமன் ஆயிடுவான். இதை தெரிஞ்ச ஜிகோராவால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அதனால செப்பக்கு பண்ணிப்பாரு. இந்த செப்பக்கு அப்படிங்கிறது ஜாப்பனீஸ் சாமுரைஸ் ஃபாலோ பண்ணுற ஒரு மெத்தட் தான். நிறைய மிஸ்கின் படத்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மண்டி போட்டு அவங்க வைத்து அவங்களே கிழிச்சிக்கிட்டு இறப்பாங்கல்ல, அந்த ஒரு சடங்கு தான். அது ஜாப்பனீஸில் சாமுரைஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இவனோட ஸ்டூடெண்ட்டே ஒரு டீமன் ஆகிட்டாங்கிறத அவரால் அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியாது. இது ஒரு அவமானமாகவும் நினைப்பார். அதனால வந்து அவர் சூசைட் பண்ணிப்பார். பட் இந்த டெத்து வந்து ரொம்ப கொடுமையான ஒன்று. ஏன்னா அந்த வலியெல்லாம் ஃபீல் பண்ணி அனுபவித்து தான் சாகணும். ஜெனிட்ஸு ஜிகோரோவை ஒரு கிராண்ட் ஃபாதராக தான் நினைப்பான். அதான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கப்போ கூட கிராம்ஸ்ன்னு சொல்லி கூப்பிடுவான். அவர் கூட திட்டுவார், மாஸ்டர்னு கூப்பிட்றான்னு சொல்லி திட்டுவார். பட் இவனுக்கு வந்து அவர் மேலே இருந்த ஒரு கனெக்ட் வந்து ஒரு தாத்தா மாதிரியான ஒரு கனெக்ட் தான். அவரை ஸ்பைடர்சனோட பேட்டில் பண்ணுவான் இல்லையா, அப்போ நினச்சி பார்ப்பான் அவர் ட்ரெயின் பண்ணதெல்லாம் ரொம்ப ஒரு டச்சிங்கான ஒரு விஷயமா இருக்கும். அவர் வந்து ட்ரெயின் பண்ணுறப்போ ரொம்ப ரூடாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஏன்னா ஜெனிட்ஸ் வந்து அப்பப்போ எஸ்கேப் ஆக நினைப்பான். நைட் ஆனால் தப்பிச்சு ஓடிட பார்ப்பான். அந்த ட்ரைனிங் மனுஷன் நம்மளை போட்டு கொள்றாருன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராப் வச்சு பிடிப்பாரு. ரொம்ப ஸ்பீடாக ஓடனா அவனை தட்டி விட்டு பிடிப்பாரு. எப்படி அவன் தப்பிக்க ட்ரை பண்ணாலும் அவனை கேப்சர் பண்ணி இழுத்துட்டு போயிடுவார். நீ வந்து ஸ்வாட்ஸ்மேன் ஆகியே ஆகணும், தண்டர் பிரீத் கற்றுக்கிட்டே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாரு. ஸ்பைடர்சனோட பேட்டில் பண்ணுறப்போ தான் அவனுக்கு இதெல்லாம் தோணும். ஸோ அவன் என்ன நினைப்பான்னா கிராண்ட்ஃபா ட்ரைனிங் அப்போ என்னை அதிகமாக அடிச்சிருக்காரு, பட் ஒரு டைம் கூட என்னை விட்டு போகலன்னு சொல்லியிருப்பான். அதெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு சீன். ஜெனிட்ஸு டீமன் ஸ்லேயராக செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா அவனுக்கு ஒரு குசாக்கை அண்ட் நிச்சிரின் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த குசாக்கையோட நேம் உக்கோக்கி. பட் ஜெனிட்ஸ் வந்து எப்படி கூப்பிடுவான்னா சுந்தருன்னு சொல்லிட்டு செல்லமாக கூப்பிடுவான். ஜெனிட்ஸ் வந்து ஒரு வால் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த வால் பிரேக் ஆகிருக்காது. நான் டீமன் ஸ்லேயரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேட்டில் பண்ணுறப்போ வால் பிரேக் ஆகாமல் பேட்டில் பண்ண ஒரே பெர்சனாக ஜெனிட்ஸ் தான் தெரியுதான். வேறு யாராவது இருந்தாங்கன்னா கீழே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஜெனிட்ஸு எபிலிட்டி. ஜெனிட்ஸு தண்டர் பிரீத் யூசர். இந்த தண்டர் பிரீத்தில் மொத்தம் 6 ஃபார்ம் வரையும் இருக்கும். அந்த 6 ஃபார்ம்லேயும் மாஸ்டர் ஆனது ஜிகோரோ. தண்டர் பிரீத் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிரீத் தான். சன்லேருந்து தண்டர் வந்திருக்கும், தண்டர்லேருந்து சவுண்ட் வந்திருக்கும். எல்லா பிரீத்துமே சன்லேருந்து தான் வந்திருக்கும். அதுலேருந்து வந்த பிரீத்துக்குமே நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். பட் தண்டர் பிரீத் ஸ்ட்ரைட்டாக சன்லேருந்து வந்ததுனால அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிரீத் தான். ஜெனிட்ஸு தண்டர் பிரீத்லேயுமே ஃபஸ்ட்டு ஃபார்ம் மட்டும் தான் கற்றுக்கிட்டு இருந்திருப்பான். தண்டர், கிளாஸ் அண்ட் ஃப்ளாஷ். அதுலேயுமே வெரைட்டிஸ் இருக்கும். 6 ஃப்ளோட், 8 ஃப்ளோட் அண்ட் காட் ஸ்பீடு. இந்த 3 வெரைட்டியுமே ரொம்ப சூப்பராக ஜெனிட்ஸ் யூஸ் பண்ணுவான். அதுவும் ஸ்பைடர்சனோட பேட்டில் அவனோட தலையை வெட்டுவான் பாருங்க, அவனால் ரியலைஸ் கூட பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஸ்பீடாக தலையை வெட்டி இருந்திருப்பான். கைகக்கு தண்டர் பிரீத்தில் 5 ஃபார்ம் வரையும் கற்றுக்கிட்டு இருந்திருப்பான். பட் ஃபஸ்ட்டு ஃபார்மை அவனால் கற்றுக்கிட்டு இருந்திருக்க முடியாது. ஜெனிட்ஸு தண்டர் பிரீத்தில் ஒரு புது ஃபார்மையுமே கிரியேட் பண்ணியிருப்பான், தண்டர் பிரீத் 7th ஃபார்ம். கைகக்கோட பேட்டில் அப்போ தான் அந்த 7th ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணியிருப்பான். அந்த பேட்டில் ஜெனிட்ஸு கைகக்கோட தலையை 7th ஃபார்ம் யூஸ் பண்ணி தான் வெட்டுவான். ஜெனிட்ஸு அகட்சுமா, இந்த பேரோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெனிட்ஸு அப்படிங்கிறது குட்னஸ், அகட்சுமாங்கிறதுக்கு ஒரு மீனிங் இருக்குது பாருங்கள், அதான் வேறு லெவலான ஒரு மீனிங்காக இருந்தது. அகட்சுமா அப்படிங்கிறது மை ஒய்ஃப்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் இருக்குது. ஸோ ஜெனிட்ஸு அகட்சுமானா குட்னஸ் ப்ளஸ்
மை ஒய்ஃப். ஃபைனலாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் ஜெனிட்ஸோட கிரஸ் நேசிகோ. டான்ஜிரோ கமேடோ. டான்ஜிரோ டீமன் ஸ்லேயர்லேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். டீமன் ஸ்லேயரில் மட்டுமானா அப்படிலாம் கிடையாது. ஷோனன் ப்ரோட்டாகனிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா அதுலேயுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க ஒரு கேரக்டர்னா டான்ஜிரோ தான். டான்ஜிரோவுக்குமே மற்ற ப்ரோட்டாகனிஸ்ட் மாதிரியே ஒரு கோல் இருக்குது. பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நிறைய ட்ரைனிங் பண்ணுறான். எல்லாருமேலேயும் கைண்டாக இருக்கான். என்னதான் எல்லா ப்ரோட்டாகனிஸ்ட் மாதிரியும் டான்ஜிரோட எய்ம் தெரிஞ்சாலும் அவன் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டானவன். டான்ஜிரோ வீடியோ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் நருட்டோ அதே மாதிரி வந்து ஹண்டரில் இருக்க கானோட கேரக்டருமே எடுத்திருக்கேன். ஏன் அது 2 கேரக்டரும் எடுத்திருக்கேன்னா இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணுறப்போ ஈஸியாக பார்க்குறவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும். மற்றபடி யார் பெஸ்ட்டு அப்படிங்கிறதுக்காக கிடையாது. இந்த கேரக்டரோட ஆர்க்கில் ரைட்டிங்கில் என்னென்ன டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க, டான்ஜிரோயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த ஒரு கம்பேரிசனை வந்து நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு டான்ஜிரோட எய்ம். டான்ஜிரோட கோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. அவனோட ஃபேமிலி ஒரு டீமன்னால் எல்லாருமே இறந்துடுறாங்க. ஒரே ஒரு பொண்ணை தவிர, நேசிகோ. அது அவனோட சிஸ்டர். அந்த நேசிகோவுமே ஹியூமனாக இருக்காமல் டீமன் ஆயிடுறாங்க. அந்த டீமனான அவனோட சிஸ்டரை திரும்ப ஹியூமனாக கொண்டு வர்றது தான் அவனோட ஒரு கோல். அவளை திரும்ப ஹியூமனாக கொண்டு வர்றதுக்கு அவன் ஸ்ட்ராங்காக வேண்டியிருக்கு. எதனாலனா நிறைய பேர்கிட்டேருந்து நேசிகோவை அவன் ப்ரொடெக்ட் பண்ணணும். டீமன் ஸ்லேயர் காப்பில் இருக்கவங்களையே நேசிகோவை கில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்பவுமே இனோஸ்கே வந்து ட்ரை பண்ணியிருந்திருப்பான். அதே மாதிரி சினோபு அவங்களுமே ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. இனோஸ்கே ட்ரை பண்ணுறப்ப கூட ஃபஸ்ட்டு வந்து ஜெனிட்ஸு வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பான் அந்த பாக்ஸை. அதுக்கப்புறம் டான்ஜிரோ வந்து ஈஸியாக டீல் பண்ணிடுவான்னு வச்சுக்கோங்களேன். பட் சினோபு மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்டேருந்து நேசிகோவை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா இவன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். இது பேசிக்கான ஒரு தேவையாக இருக்குது. அதே மாதிரி மக்களை பார்க்குறப்போவுமே இந்த டீமன் வந்து அவங்களை எதுவுமே பண்ணாதுன்னு சொல்லிட்டு புரிய வைக்கணும். இது எல்லாமே ரொம்ப டஃப்பாக இருக்க ஒன்று. அதனால தான் அவன் ஸ்ட்ராங்காக நினைக்கிறான். மற்றபடி வேறு எந்த ஒரு இன்டனுமே கிடையாது. இப்போ அவனோட ஃபேமிலியை மூசான் கில் பண்ணியிருப்பான். அந்த மூசானை பழி வாங்குறதுக்காக டான்ஜிரோ வந்து பவர்ஃபுல்லாகணும்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டான். இதுதான் மற்ற ப்ரொட்டாகனிஸ்ட்லேருந்து இவனை ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காட்டுது. மற்ற ப்ரொட்டாகனிஸ்டோட ஒரு எய்ம் இருக்குன்னா அவங்கள சென்ட்ரு பண்ணியிருக்கோம். அவங்க கைண்டாக இருப்பாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, எல்லாமே ஓகே, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் எதுவாக இருந்தாலும் ஒரு பாயிண்ட் வந்து அவங்களுக்கு வந்து சென்டராக இருக்கும். இப்போ நருட்டோ எடுத்துக்கிட்டோம்னா நருட்டோ அவன் ஒக்காகே அவன் நினைப்பான். இப்போ மற்ற எல்லாருமே ப்ரொடெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரே மாதிரி இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அவன் ஒரு முன்னிலைப்படுறான்ல, அந்த மாதிரி டான்ஜிரோவுக்கு வந்து கிடையாது. இதே மாதிரி ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் தான் ஹண்டரில் இருக்க கானுமே. கானுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர். பட் ஒரு ஆர்க்கில் அவன் டோட்டலாக ஒரு ஈவில்னஸாக வந்து மாறிடுவான். சிமிரா அண்ட் ஆர்க்கில் கைட்டை இறந்ததுக்கப்புறமா அவன் டோட்டலாக ஒரு மேடாகவே ஆகிடுவான். அதுவும் பிட்டோட பேட்டில் பண்ணுறப்பெல்லாம் டோட்டலாக கிரேசி ஆகிடுவான். அவளை பஞ்ச் பண்ணியே வந்து கில் பண்ணுவான். அது ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருக்கும். இப்படி இருந்தால் கானா அப்படி மாறிட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் டான்ஜிரோ எந்த விதத்துலேயுமே அப்படி சேஞ்ச் ஆகிருக்க மாட்டான். இப்போது அவனோட கேரக்டர் வந்து நம்ம ஒரு ஆர்க் எடுக்கிறோன்னு வச்சிங்களேன், அவனோட ஒரு ஐடியாலஜியாக இந்த உலகத்தோட ஒரு வியூ இருக்குல்ல, அது மாறுறதுக்கு எந்த ஒரு இன்சிடெண்ட்டுமே இருக்காது. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். மற்ற எந்த ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கான ஒரு சில இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்கும். நருட்டோ எடுத்துக்கிட்டோம்னா நருட்டோ வந்து இருக்காவோட பேசினதுக்கு அப்புறம் தான் அவனோட வியூ மாறும். அதுக்கு முன்னாடி வந்து இந்த உலகம் வந்து அவனை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறதுனால அவனுமே எல்லாருமே ஹேட் பண்ணிட்டு தான் இருப்பான். அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டு கூட டான்ஜிரோவுக்கு வந்து இருக்காது. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பியூராகவே இருந்திருப்பான். டான்ஜிரோ மூசானோட பேட்டில் பண்ணுறப்போ ஈவில் ஆனது மூசானோட பிளட்னால. இப்போ கான் எடுத்துக்கிட்டோம்னா அவனோட ஈவில்னஸே காட்டியிருப்பான். மிலியோரன் அவனை த்ரெட் பண்ணியிருப்பான். கோமிக்கி ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணு ஹண்டர்லேயே, அந்த பொண்ணை கில் பண்ணிடுவோன்னு சொல்லி வார்ன் பண்ணியிருந்திருப்பான். யூஜி இத்தாத்தோரி இன்னும் ஜேஜேக்க முடியல. இன்னொரு மெயினான டிஃப்ரெண்ட் என்னென்னா எல்லாருமேலேயும் கைண்டாக இருப்பான். கைண்டுங்கிறது எல்லாருமே இருந்தாலும் இவனோட கைண்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்க மாதிரியே இருக்கும். ஒரு டீமனோட பேட்டில் பண்ணுறப்போ எல்லாருமே அவங்கள டீமனாக பார்த்தாலும் இவன் அவங்கள ஹியூமனாகவும் பார்ப்பான். எல்லா டீமனுமே ஹியூமனாக இருந்துட்டு தான் டீமனாக இருப்பாங்க. ஏதோ ஒரு இன்சிடெண்ட்னால அவங்களுக்குமே ஒரு பெயின்ஃபுல்லான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். ஒரு டீமனை அவன் கில் பண்ணுறப்ப கூட அவனோட கையை பிடிப்பான். அவன் வந்து என் பிரதர் என்னோட கையை பிடிச்சிங்கன்னு சொல்கிறத அதை சொல்லுவான். இந்த பையன் திரும்ப பிறந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அவனுக்கு வந்து அந்த பெயின் வந்து அவனுக்கு தெரியும். அவன் தங்கச்சியுமே இப்போ டீமனாக இருக்கா, அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ஹியூமனாக தானே இருந்திருப்பான். ஹியூமனாக இருக்கப்போ எவ்வளோ ஒரு நல்ல பொண்ணாக இருந்திருப்பா, பட் டீமனாக இருக்கார்ல, அதை வந்து அவனால் கனெக்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். அதே தான் ஸ்பைடர் ஃபேமிலி மதரை டெத் பண்ணுறப்போ அவங்க டிஃபன் கூட பண்ண மாட்டாங்க. இவனோட பேட்டில் பண்ணுறப்போ அதை ஏற்றுப்பாங்க. அந்த டெத்தை வந்து அவங்க ஏற்றுப்பாங்க. அவன் கண்ணில் வந்து ஒரு கைண்ட்னஸ் வந்து இருக்கும். டீமன் மேனெல்லாம் அவனுக்கு ஒரு எம்பத்தி இருக்கும். அவங்கள கரெக்டாக ட்ரீட் பண்ணுவான். டாக்கி இறந்ததுக்கு அப்புறம் கூட அதுக்கு முன்னாடி ஹியூமனாக நல்லவங்களா இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் அப்படி வந்திருக்காங்கிறத அவனால் ஃபீல் பண்ணி புரிஞ்சிக்க முடியும். வேற ஒரு ஆப்ஷனே அவனுக்கு இல்லாதனால தான் டீமனை கில் பண்ணுறான்.
டீமனை கில் பண்ணாமல் வேற ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா வேற ஒரு ஆப்ஷனை வந்து அவன் எடுத்திருந்திருப்பான். டீமனை கில் பண்ணாமல் விட்டான்னா அந்த டீமன் ஹியூமனெல்லாம் சாப்பிட்டு தான் அது வந்து எவால்வ் ஆகும். ஸோ அது விடுறது வந்து இன்னும் டேஞ்சர் ஆகிடும். கில் பண்ணி தான் ஆகணும். ஆனாலும் ஒரு எம்பத்தியாக இருப்பான் டீமன் மேலேயும். டான்ஜிரோ இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப பியூராக இருப்பான். ஃபஸ்ட்லேருந்து அவன் பியூரான ஒரு கேரக்டர் தான். அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறமா அவங்க அப்பா இடத்துல இருந்துக்கிட்டு அவன் தான் ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு இருப்பான். கறி விற்று அதில் வர காசில் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஃபேமிலியை வந்து ரன் பண்ணிகிட்டு இருப்பான். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன ஹெல்ப் கேட்டாலும் பண்ணுவான். எந்த ஒரு ரிட்டர்னுமே வந்து எதிர்பார்க்க மாட்டான். அவங்க அப்பாவுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருக்கப்போ ஒரு மெச்சூரிட்டி இருக்கு இல்லையா, அது சின்ன வயசுலேயே அவனுக்கு இருந்திருக்கும். எப்போவுமே அதே மெச்சூரிட்டியோட லாஸ்ட் வரைக்கும் இருப்பான். இனோஸ்கே அவன் ஒரு மாதிரியான கேரக்டர், ஜெனிட்ஸோ அவன் ஒரு மாதிரியான கேரக்டர். டான்ஜிரோ இவங்க 3 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸு. இனோஸ்கே கூட ஒரு டைம் வந்து பயங்கரமாக சாப்பிடாம வந்துருக்கீங்களா, அப்போ டான்ஜிரோ என்ன பண்ணுவான்னா அவனோட சாப்பாட்டை எடுத்து கொடுப்பான். இனோஸ்கேக்கு மட்டும்தான் அப்படி பண்ணியிருப்பான்னா இல்லை, ஜெனிட்ஸுக்குமே அதே மாதிரி பண்ணியிருப்பான். ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறப்போ ரைஸ் பால் வந்து அவனுக்கு கொடுத்துருப்பான். ஜெனிட்ஸு ஏன் நேசுகோவை வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட் பண்ணான்னா அது நேசுகோவுக்காக கிடையாது, டான்ஜிரோவுக்காக. டான்ஜிரோ மாதிரி பியூரான ஒரு பர்சன் நான் அதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. அவனோட ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அந்த பாக்ஸில் இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி தான் அவன் ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பான். ஃபஸ்ட் டைம் அவன் டீமனை கில் பண்ணுறப்போவுமே அவனுக்கு வந்து அது பிடிக்காது. வைலன்ஸே அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. அது கில் பண்ண ரொம்ப யோசிப்பான். ரொம்ப கைண்டாக இருக்க ஒரு பர்சனாக இருப்பான். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு இடத்துல கூட அது மாதிரி இருக்காது. லாஸ்ட் வரைக்கும் பியூராக இருக்கவன் தான் வந்து டான்ஜிரோ. இதுதான் மற்ற ப்ரொட்டாகனிஸ்ட்டை பார்க்குறப்போ டான்ஜிரோ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். அவனோட கைண்ட்னஸாக இருக்கட்டும், அதே மாதிரி அவனோட கோலாக இருக்கட்டும், ரெண்டுமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்னும் கரெக்டாக எக்ஸாக்டாக டான்ஜிரோ பற்றி சொல்லணும்னா, உலகம் என்ன தான் ஒரு ரூடாக இருந்தாலும் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா எந்த விதத்துலேயும் மாற மாட்டீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னால் அது டான்ஜிரோ தான். இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் டான்ஜிரோ பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, அவனுக்கு ஒரு ட்ரீம் வரும்ல, முகின் ட்ரெயினாக இருக்குல்ல, அந்த கேரக்டர் எப்படி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ட்ரீமும் வரும். டான்ஜிரோட ட்ரீமில் அவனோட ஃபேமிலியோட ஹாப்பியாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். அதுதான் அவனோட ட்ரீமாக வரும். அதுதான் டான்ஜிரோ. அவ்வளோதான். அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. ஒருவேளை அந்த டீமன் அட்டாக் அப்போ எல்லாருமே இறந்துருந்தாங்கன்னா டான்ஜிரோ சூசைட் கூட பண்ணியிருந்திருப்பான். அவனுக்கு அதை தவிர வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டராக தான் நான் டான்ஜிரோவை பார்க்குறேன். டீமன் ஸ்லேயர் நிறைய அனிமி பார்க்குற மாதிரி இந்த அனிமியுமே ஒரு பெட்டரான அனிமி தான். எல்லா ஸ்டோரியிலும் இருக்க தான் நிறைய விஷயங்கள் வந்து இதுலேயும் இருக்கும். பட் டான்ஜிரோட கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லா அனிமியுமே எல்லார்டையும் உட்காந்து பார்க்க முடியாது. பட் டீமன் ஸ்லேயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தைரியமாக வந்து யாருக்கு வேணாலும் இந்த இது பார்க்க சொல்லி நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அதுவும் ஃபேமிலியோடு நீங்கள் பார்க்குறீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெட்டரான அனிமியாக நான் டீமன் ஸ்லேயரை சொல்லுவேன். நீங்கள் டான்ஜிரோ எப்படி பார்க்குறீங்க? டான்ஜிரோட்டேருந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் எதுவாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.